வணக்கம். நம்ம இன்னைக்கு டாக் வித் முத்தலிஃப்ல பல்வேறு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேச இருக்கோம். குறிப்பா சொல்லப் போனா தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. 0 ஹவர்ல எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து சில பிரச்சனைகள் எழுப்ப முயன்றாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எதுவுமே இல்ல. திருப்பி எதிர்நடப்பு வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. முதலமைச்சர் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு வார்த்தையை சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பல்வேறு விஷயங்கள் தாவேகா நேற்று ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. இன்றைக்கு தாவேகாக்கு தேர்தலில் ஒரு சின்னம் கிடைத்திருக்கிறது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பேச இருக்கோம். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்டே சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். இந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடிண்ணே, இந்த கேரளாவில் ஒரு பெண் விஷயத்தில் வந்து ஒரு சம்ஷிதா அப்படிங்கிற ஒரு பெண் அது விஷயத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அது என்ன சொல்கிறது, பெண்ணியத்துக்கு அகைன்ஸ்டாக நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை வருதா அல்லது எப்படிங்கிறது தெரியல. என்ன நடந்ததுண்ணே அந்த விஷயத்தில்? ஷம்ஷிதா முஸ்தஃபா அந்த அம்மா வந்து பஸ்ஸில் போகிறாங்க. பஸ்ஸில் வந்து ஒருத்தர் இடிக்கிறாரு அப்படின்ட்டு இவங்க ஸ்டிக்கு வச்சு எடுக்கிறாங்க. அதில் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்கள்லாம் வருது. இவங்க அந்த அதாவது ஒருத்தர் இடிக்கிறான்னா நம்ம நகர்ந்து போகிறதான் பார்ப்போம். அவனை இடிக்க விட்டு ஸ்டிக் இது வீடியோ எடுத்து அது போடுறது ட்ரெண்ட் பண்ண முடியும். முழுக்க முழுக்க ரீல்ஸ்க்காக எடுக்கப்பட்டது அப்படின்னு. பொதுவாக பெண்கள் பேருந்துகளில், ரயில்களில், பஸ் ஸ்டாப்பில், நடக்கிற இடங்களில், மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையுமே இந்த சீண்டலுக்கு ஆளாவாங்க. அது என்ன தான் தெரில. அது லைட்டாக உரசிட்டு போகிறதுல வருது, உரசிட்டு நிற்கிறது, இடிக்கிறது, இன்னும் மலாப்ஸ் பண்ணுறதுலேருந்து பல வேலைகளில் அவன் அந்த வேலையெல்லாம் பண்ணுறான். தினம் தினம் வேலைக்கு போகும் பெண்கள் இந்த தொல்லையை அனுபவிக்க தான் செய்கிறாங்க. நைட்டில் தனியாக பஸ் ஸ்டாண்டில் தான் நின்றுருந்தா கிட்ட வந்து வரீங்களான்னு கேட்குறது முதற்கொண்டு நடக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். பல பெண்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது. வாங்க பைக்கில் போகலான்னு கூப்பிட்றது. இன்னும் சொல்லலாம் முடியாது, அந்தளவுக்குலாம் இருக்குது. மனநோயாளிகள் ப்ளஸ் வக்கரம் பிடிச்சவங்க இதெல்லாம். அப்போ இந்த மாதிரி தொல்லைகளை ஒவ்வொரு நாளும் பெண்கள் அனுபவிச்சுட்டு ஒரு பார்ட்டுனா, இந்த மாதிரி லிஸ்ட்டுங்க ஒரு பார்ட்டு. ரீல்ஸ் எடுக்கிறன்ற போர்வையில் கண்டதை எடுக்கிறதுன்றது. அப்போது பஸ்ஸுக்குள்ளே போகிறீங்க, நிற்கிறீங்க, அந்த ஆளுக்கு பின்னாடி நிற்கிறீங்க. இன்னும் நகரலாம், ஏகப்பட்ட இடம் இருக்குது, இது பண்ணலாம். அந்த மாதிரி நோக்கம் இந்த விஷயத்தை எடுத்து அதை அப்புறமா மறுநாள் அதை நியாயப்படுத்தி பேசுகிறாங்க. தற்கொலை பண்ணிட்ட பிறகும் நான் எடுத்தது இப்படி தான் அப்படி தான் நியாயப்படுத்திலாம் பேசுகிறேன் அந்த அம்மா. கிட்டத்தட்ட இந்த மாதிரி ரீல்ஸுனால் பாதிக்கப்பட்டதுன்னு இருக்குல்ல. இப்போ பொதுவாக பெண்களுக்கான நியாயத்தை கேட்குறது ஒரு வகை, இது வந்து இன்னொரு வகை. இது அந்த போர்வையை பயன்படுத்திட்டு இருக்கிற கும்பல் இருக்குல்ல, அதை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. கேட்டால் நாங்கள் பெண்ணியம்னு பேசுவாங்க. பெண்ணியம் என்பது பெண்களுடைய பிரச்சனைக்காக நிற்பது, பெண்கள் துணிஞ்சு நிற்பது, ஆணுக்கு நிகராக போராடுவது, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஆணாதிக்கத்துக்கு எதிராக போராடுறதெல்லாம் நீங்கள் ஓகே. அதுக்கு மற்றவர்களும் கூட நிற்கணுன்றது மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இதை நான் பயன்படுத்தி கொண்டு நான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவேன் அப்படின்றது, இதை தான் எங்களுடைய சுதந்திரம், எங்களுடைய இது. அதை வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கக்கூட முடியாது. ஆணாதிக்கவாதி ஆகிடுவான். நான் ஒரு கட்டுரை எழுதினேன் ஒரு தடவை. ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அந்த பொண்ணுக்கு +1 அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இவன் வந்து தண்ணி கேன் இதெல்லாம் போட்டுறது பையன். 10th +1 அந்த பொண்ணை படிக்க வைக்கிறான். அவங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த அம்மா ஒத்துக்குது. அந்த அம்மா அப்புறம் என் பொண்ணுக்கு இவன் தான் நல்ல பையன், ஒரு கணவன் நல்லா பார்த்துக்கிறான் இது அப்படின்னு அந்த பொண்ணை கல்லூரியில் படிக்க வைக்கிறான். அதில் அந்த பொண்ணு வாழ்க்கை மாறும் பொழுது, இடங்கள் மாறும் பொழுது, சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு வேறு வேறு சமூகம் கூப்பிட்டு சொல்லும் பொழுது அந்த பொண்ணுக்கு இயற்கையாகவே அவன் மேலே ஒரு இது வந்துடுது. அவனை விட்டு ஒதுங்க ஆரம்பிக்குது. நடுவில் ஒரு பஞ்சாயத்து பண்ணி அவனை போலீஸ்லேயும் பிடிச்சி கொடுத்துட்றாங்க. ஈவ்டீசிங் பண்ண மாதிரி ஏதோ பண்ண ஜெயிலுக்கு வேறு போயிட்டு வரான். அப்போ இது எல்லாமே ஒரு சாதாரண ஒரு பையன், ஒரு தண்ணி கேன் போடுற பையன், நம்ம இவ்வளோ ஹெல்ப் பண்ணோம், லாஸ்ட்டில் நம்மளே போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டாங்களே அப்படின்ற அந்த கோவம்லாம் இருக்கும்ல, அதை அவன் வச்சுட்டு தப்பான முடிவு எடுக்கிறான். அந்த பொண்ணை கொண்டுட்டு நம்மளும் செத்து போயிடுவோம் அப்படின்னு. இதை அவன் பண்ணுறான். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. விருப்பம் வெறுப்பும் அவரவர் இஷ்டம். அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு சின்ன வயசில் ஒரு ஸ்கூல் போகிற ஸ்டேஜில் இந்த பையனை விரும்பிடுச்சு, ரைட்டு. ஒரு கட்டத்தில் சூழ்நிலை மாறும்பொழுது அது வாழ்க்கைன்னு பண்ணும்பொழுது அது அவனை விட்டு விலகுது. அதை பெருந்தன்மையாக ஏற்றுக்கொண்டு ஒதுங்கி இருக்கலாம். இதுக்கு நான் வந்து இந்த வானத்தை போல படத்தை சொன்னேன். காதல்ன்றது வந்து அக்கறையோடு இருப்பது. காதலி ஏமாத்திட்ட பிறகும் மறுபடியும் அந்த குடும்ப வறுமைக்கு வந்த பிறகும் ஹீரோ ஹெல்ப் பண்ணுவான். ஹெல்ப் பண்ணி அந்த பொண்ணு டாக்டர் ஆகிடும்.
வந்து உங்களை லவ் பண்ணுறேன்னா நான் வந்து இல்லைங்க, நான் ஒரு காலத்தில் விரும்பினேன், ஓகே, இப்போ நான் என் வாழ்க்கையில் வேற ஒரு பொண்ணு இருக்கா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சேன், செஞ்சிட்டேங்கன்றோம். இது மாதிரி பண்ணியிருக்கணும், பண்ணலை அந்த பையன். அந்த அளவுக்கு இருக்குன்னு நாலேஜ் இருக்குன்னு நம்ம நினைக்க முடியாது. தப்பான முடிவு எடுத்துட்டான்னு எழுதுனேன். உடனே பொங்கிட்டு வந்துட்டாங்க பெண்ணியவாதிகள். அது நான் வானத்தை போல இது பண்ணுவீங்க. கட்டுரையில படிக்கல. எந்த அர்த்தத்தில் நான் சொன்னேனோ அது இல்லை. அது படிக்கல. விருப்பதும் வெறுப்பதும் அவரவர் இஷ்டம். இது கூட அந்த பையனுக்கு புரியலன்னு தான் நான் பதிவு பண்ணேன். அது இது தவறா தப்புங்க. அது படிச்சா தானே நான் என்ன எழுதியிருக்கேன்னு தெரியும். தெரியலாம் பண்ணாங்க. அன்னைக்கு நடிகை கஸ்தூரி என் பக்கம் நின்னாங்க. அவங்கள்ட்ட அனுப்பிச்சு, நீங்க கண்டனம் தெரிவிங்க அப்படின்னு. அவங்க படிச்சு பார்த்துட்டு ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்டுக்கு சொல்றாங்க. இந்த மாதிரி என்ட்ட சொன்னாங்க. ஆனா, படிச்சு பார்த்தா ரொம்ப பக்காவா எழுதியிருக்காரு. அவருக்கு வாழ்த்து சொல்லுங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் நடந்ததுன்னு வச்சுக்கங்களேன். இந்த மாதிரி தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறது, ஆணுன்னால எதிர்த்து நிக்கிறாங்க. மீ டூ வந்துச்சுல்ல. ஆமா. அது எப்போ? அப்போ நம்ம சில விஷயங்கள் வந்து இது பண்ணப்போ, அவர்கள் பார்வை எப்படி இருந்ததுன்னா, இவங்கலாம் ஆணுக்கு பத்திரிக்கை ஆணு நீ, ஆண்களுக்கு துணையா தான் இருப்பேன்னு. டேய், மீ டூன்றதே ஒரு கலாச்சாரம். மீ டூ இல்லாட்டினாலும் நாங்க உங்க பக்கம் தான் நிப்போம். நீ தான் மீ டூன்னு ஒண்ணு தூக்கின்னு வந்துட்டு, அது பின்னாடி நின்னு போராடுற. ஆனா நாங்க மீ டூ இல்ல. யார் பாதிக்கப்பட்டாலும் பெண்கள் அவங்க பக்கம் தான் நிப்போம். அதான் எங்களுடைய இது. ஒரு மனுஷனா இருந்தா அதான் பண்ணணும். நீ அத ஒரு பேர் வச்சுக்கிட்டு, நீ காலைல எந்திரிச்சோனே ஐ லவ் யூ டூன்னு சொல்றல, அதெல்லாம் இல்ல. நாங்க எப்பவுமே அன்பா தான் இருப்போம். ஐ லவ் யூ சொல்லி தான் அன்பு இருக்கணும்னு இல்ல. அது அந்த மாரிலாம் அது. அதுல ஒரு வகை தான் இந்த 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 இது. அந்த ஆள் பாவம். சபலம் கூட அடைஞ்சிருக்கலாம் அந்த இடத்துல. கிட்ட கிட்ட நிக்கும்போது இடிக்கணும்னா இடிச்சிருக்கலாம். ஆனா அத போட்டு காசாக்கிட்டு, இன்னைக்கு அந்த அவன் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். அவங்க அப்பா, அம்மா பார்த்தீங்கன்னா 60 வயசு என்னமோ. பையன் குடும்பத்த காப்பது கல்யாணம் ஆகி எல்லாம் இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு எவ்வளோ அவமானம், குடும்பத்துக்கு எவ்வளோ அவமானம். அவமானம், பெரிய அவமானம். பையனை இழந்திருக்கிற அந்த வயதான பெற்றோர். அத பத்தியும் கவலைப்படாம இந்த அம்மா அப்புறமும் ஒரு வீடியோ போடுது. இந்த ரீல்ஸ் மோகம்ன்றது இப்படிதான். நீங்க பார்த்தீங்கன்னா, ரயில்ல தூங்கிட்டு இருக்கிற ஒருத்தரு வந்து குடிச்சிட்டு ஆக்கிரமிச்சு தூங்குறான்னு ஒருத்தர் ரீல்ஸ் எடுத்து போட்டு, அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இதாச்சு. அத மையமா வச்சு ஒரு படமே வந்துச்சு. ஆமா. ரீல்ஸ் மோகம்ன்றது எந்த அளவுக்குன்னு. மலையாளத்துல நல்லா எடுக்குறாங்க அந்த மாரி. எக்கச்சக்கமா ஒரு அம்மா இது நடத்துவாங்க. ம் உணவு விடுதி. கணவன், மனைவி 2 பேர் மட்டும். நல்ல சாப்பாடு, நல்ல இது கம்மியான விலையில. அத வந்து ஒரு பெண் போயி எடுத்துட்டு, சில இதெல்லாம் அதுக்கேத்த மாரி எடிட்டிங் பண்ணிட்டு, அ போட்டு இந்த இது ஒண்ணுமே இல்ல. இந்த மாரி இதா இருக்குதுன்னு போட்டோம்னா, உணவு பாதுகாப்பு அதிகாரின்னு வந்து பெரிய பிரச்சனை ஆயிடும். அந்த இவரு தற்கொலை வரைக்கும் போயிடுவாங்க. கணவன், மனைவி. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஹீரோவோ யாரோ வந்து அத இது பண்ணி மாத்தி கொண்டு வர மாரி கதை இருக்கும். ஒரு மலையாள படம் ஒண்ணு பார்த்தேன். இந்த மாரி இவர்கள் மோகத்துக்கு இவருடைய பேஜ் வியூக்காக ஏதாவது பண்ணிட்டு போங்க. ஆனா உயிரே போச்சு. இதுதான். அதனால இந்த ரீல்ஸ் மோகம்ன்றது நம்ம கலைத்திறனை, இன்ஃபர்மேஷன் சொல்றத நல்ல வழிகளுக்கு பயன்படுத்துங்க. அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு, வருமானம் இருக்கும். ஆனா ரீல்ஸ் மோகத்துல கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடுன்ற பேர்ல அங்க ரீல்ஸ் போடுறது. கோயில் பக்திக்கான இடம். ஒவ்வொரு இடத்துலயுமே சொல்றேன். எந்த மத இடம் இருந்தாலும் அது பக்திக்கான இடம். அங்க போய் வீடியோ எடுத்து போடுறது, ரீல்ஸ் போடுறது. இந்த மாரி அப்புறம் எல்லாருக்குமே ஒரு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டது இப்ப ட்ரெண்ட் ஆகுதான் பார்த்தானா, அதுதான் இன்னும் ட்ரெண்ட் ஆக மாட்டேங்குது. இதுலலாம் பெரிய தண்டனை வராதுங்க. இது தற்கொலைக்கு தூண்டுதல்ன்ற பிரிவு கீழ வரும். கூடுதலாக அந்த டிஜிட்டல் இதனால வேற ஏதாவது ஒரு செக்ஷன் சேர்க்கலாம். பெரிய அளவுல இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வெளியில வந்துரும். வெளியே வந்துரும். என்ன பண்ணினாங்க அது? போயிடுச்சு, அவர் உயிர் போயிடுச்சு. உயிர் போயிடுச்சு. இது தொடர்ந்து கேரளா முழுவதும் அட்டை பாக்ஸோட சுத்திட்டு இருக்காங்க. அது ஒரு தனியா வைரல் ஆகுது. ஒருத்தன் 2 கட்டை ஃபுல்லா முள்ளு. உள்ள வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அதாவது ஆண்களுக்கு எல்லாம் பாதிப்பு. ஒருத்தர் சீட்ல உட்காந்துருக்காப்புல, அட்டையை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாப்புல. ஒருத்தர் அட்டையை பிடிச்சிட்டு போறாங்க. அவங்களுடைய கிரியேட்டிவிட்டியை காமிக்கிறாங்க. என்ன பண்ணாலும் ஆண்கள்லாம் யோகியர் இல்லை. நான் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா சான்ஸ் கிடைச்சா பஸ்ஸில் இடிக்கிறது, ட்ரெயினில் இடிக்கிறது. லாஸ்ட்டில் அவன் பஸ்ஸில் போகும்போது அவன் ஃபேமிலியை கூப்பிட்டு போகும்போது மன உளைச்சல் ஆளாகும். நம்ம அப்படி பண்ணியிருக்கோமே, எவனாவது இப்படி நிற்பான் கையை வச்சுக்கின்னு. ரொம்ப பேர் பார்த்துருக்கீங்களா? ஒய்ஃபை உள்ளே விட்டு நிற்பான். ஏன்னா அவன் சின்ன வயசில் இடிச்சிருப்பான். அந்த எண்ணம் வரும்ல. நீ சாதாரணமாக இருந்தால் சாதாரணமாக போகலாம். இந்த மாதிரி வக்கரப்பிடி தோட்டங்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. மார்க்கெட்டில் இருக்காங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி எங்கெங்கே வாய்ப்பு இருக்கோ இருக்காங்க. வீடுகளுக்குள்ளேயே கூட நடக்குது இல்லையா? ஆமா. இது கேரளாவில் இப்படி ஒரு சம்பவம். ஆனால் தமிழ்நாட்டில் தொடர்ந்து சம்பவங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கஞ்சா அடிச்சுட்டு இந்த ரீல்ஸ் மோகத்தில் நேற்று கூட கல்லூரி மாணவர்கள் 2 பேரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன சொல்றதுன்னு இந்த விஷயத்தை? நான் தான் என்ன சொன்னல, கஞ்சான்றது மதுவை விட மோசமானது. நீங்கள் வெறித்தனத்தை உருவாக்கும். உடம்புலாம் முறுக்கேறி போய் யாரையாவது அடிக்கணும், ஏதாவது பண்ணணும். நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் இது பண்ணுறீங்களோ,
உங்கள் மேலே கோபத்துலேயே நான் கஞ்சா அடிக்கிறேன் வச்சுக்கோங்க, நான் ஒன்று திட்டிக்கிட்டே இருப்பேன் உங்களை பற்றி, இந்த இல்லை ஏறிட்டே நேரில் இருக்கும். உங்களுக்கு அந்த இதுதான் ஆகும். அந்த மாதிரி தான் கஞ்சாவுடைய தன்மை. இன்றைக்கி அது வந்து இவன் வாட்டில் அடிக்கிறான், அடித்தோன்னே ஒரு பஸ்ஸில் கூட ஏறி தகராறு பண்ணுறானுங்க கண்டக்டர்கிட்ட, அடித்து தகராறு அடிச்சு பண்ணுறானுங்க, கண்டக்டர் அடிக்க போகிறானுங்க. ஜனங்க கொஞ்சம் எழுந்தோன்னே இறங்கி இங்கெல்லாம் என்னென்னா இந்த கஞ்சா இளைஞர்கள் 2-3 பேர் இருப்பான், யாராவது ஒரு விக்டிமை போட்டு அடிக்கிறது கத்தியால் குத்துன மாதிரி, அந்த இடத்துல பொது ஜனங்க சேர்ந்துட்டாங்கன்னா ஓடி போயிடுவானுங்க, இல்லாட்டி அடித்து பிடிச்சி கொடுப்பாங்க, இல்லாட்டி இவனுக்கு என்ன வேணால் பண்ணுவானுங்க, வண்டியை உடைக்க மூர்க்கத்தனமாக இருக்கும், என்ன வேணால் பண்ணணும். அவனை அப்போ அடித்தா கூட அவனுக்கு வலிக்காது, ஆனால் அவன் திருப்பி அடித்தான்னா அந்த அளவுக்கு இதுவாக இருக்கும். நம்மலாம் நல்லா குஸ்தி பண்ணிட்ட போகிறோம், அவன் வேலைக்கு போகிறான் வர்றான்னு, அப்போ அவனால் இவனை சமாளிக்க முடியாது. இது வந்து கட்டுப்படுத்த வேண்டியது காவல்துறை ரோந்து போகணும். கஞ்சா விற்பனை காவல்துறைக்கு க்ளீனாக தெரியும், இந்த லிமிட்டில் எவன் விற்கிறான், எங்கே வருது போகுதுன்னு. அப்போ இப்போ வரைக்கும் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்குன்னா பார்த்துக்குங்க, இதுக்கு பின்னாடி அரசியல்வாதிகள் பல இது இருக்குது. இந்த ஜனங்களை பற்றி கவலையே படாத ஒரு கவர்மெண்ட்னா இதாங்க, இளைய சமுதாயத்தை பற்றி கவலையே படாத. இல்லாட்டி இந்த 5 வருஷத்தில் 2 மடங்கு இந்த பயன்பாடு அதிகரிச்சிருக்குமா? ஒன்ஸ் அவன் உள்ளே வந்துட்டான், இல்லை அடுத்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த அளவுக்கு கட்டுப்படுத்துறதே பெரிய கஷ்டம். பெரிய கஷ்டம். அதான் சொல்கிறேன், ஒன்ஸ் உள்ளே வந்துட்டான் அவனா பார்த்து விடவே முடியாது. அப்போ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ நீங்கள் கஞ்சாவை முழுதுமாக கட்டுப்படுத்தணும், உள்ளக்கே வரவிடாமல் பண்ணால் தான் முடியும். அதற்கு கஞ்சா வியாபாரிகள், அவனுக்கு மேலே இருக்க கிங் பின்னு, அந்த கிங் பின்னு உதவுற அரசியல்வாதி, காவல்துறை, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் சரி பண்ணால் தான் இதை சரி பண்ண முடியும். ஏகே விஸ்வநாதன் இங்கே சென்னை கமிஷனாக இருக்கும்போது இங்கே முழுசும் ஒழிச்சு விட்டார், இங்கேருந்து ஓடி போயிட்டானுங்க மற்ற மாவட்டத்துக்கு, சென்னைக்குள்ளே இல்லாத அளவுக்கு பண்ணார். யார் இப்போ என்ன இது பண்ணுறது? எனக்கு தெரிஞ்ச 2 காவலர்கள், ஒரு உயர் அதிகாரிக்கும் எனக்கு ஆகாது. அவர் வந்தவுடனே நம்ம ஆளுங்க தான் இருக்கான பத்திரிக்காரன் சார், இவங்களாம் அவங்க ஆளுங்க, எவ்வளோ கேவலம். அவருக்கு விட்டு இவங்களை எங்கே போடலாம், அந்த ஸ்டேஷனுக்கு போடுங்க லிமிட்டில். அந்த ஸ்டேஷனில் போனோன்னே 2 பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக கஞ்சா வியாபாரி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்ஐ கொஞ்சம் நல்ல மனுஷன், அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இதுக்கு முன்னாடி இருந்த யாரும் அங்கே அந்த இதை கட்டுப்படுத்தலை, இவர்கள் போய் பிடிக்க ஆரம்பித்தோன்னே அவர்களுக்கு நல்ல பேர் எல்லாம் கிடைச்சிது. இந்த மாதிரி மற்றவர்களுக்கு வருமானம் போயிருக்கோம்ல, அப்போ அவன் வந்து முறைப்பான்ல, என்ன இந்த மாதிரி நம்ம லிமிட்டு தானே. ஏன்னா கஞ்சா நீங்கள் பார்த்தீங்கன்னா சேத்துப்பட்டு, எக்மோர், டிவி சத்திரம், ஐஸ் ஹவுஸு, இந்த மாதிரி தான் முன்ன இருக்கும். இப்போ அதெல்லாம் கிடையாது, இப்போ எல்லா பக்கமும் வேணாலும் இருக்குது. இந்த இது தலைமைச் செயலகம் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கஞ்சா ஈஸியாக வாங்குவாங்க, வியாபாரிகள் இருப்பாங்க. டிபி சத்திரம் தான் சென்னையுடைய கிங் பின் சொல்லலாம். அஞ்சலைன்னு ஒரு அம்மாலாம் இருந்தாங்க, எல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க அவங்களாம் இல்லை, எல்லாம் ஹோல்சேல் ரீட்டைல் இன்ஜினியர்ஸே விற்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் குரூப் வச்சுக்கிட்டு மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டு 5-5 கிராமாக பிரித்து பாக்கெட் பண்ணி வாட்ஸ்அப்லேயே இது பண்ணி டோர் டெலிவரி, ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரி அதில் கூட போகுது. யாருக்கு தெரியும்? இல்லை நம்ம இந்த இதுக்கு முன்னாடி வந்த பிரச்சனையில் இந்த வட மாநிலத்தில் அந்த பையன் பாதிக்கப்படும் பேசும்போது, இது ஆந்திரா பார்டரில் இருக்குது, அதனால தான் திருத்தணி, திருவள்ளூர் பாதிக்கப்படுத்தணும். இப்போ பார்த்தா கோயம்புத்தூர் வந்தாச்சு, வேளச்சேரி வந்தாச்சு. ஏங்க ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஒருத்தர் டெலிவரி பாய் வெட்டினாங்களே, அதெல்லாம் சிட்டிக்குள்ளே தான், சிட்டிக்குள்ளே வேளச்சேரியில் வாட்டில் வெட்டுறான். ஜனங்க வந்த அப்புறம் தான் போயிட்டானுங்க, இல்லை கொண்டிருப்பானுங்க. கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் போகிறானுங்க பாருங்க. அந்த கொரூரத்தன்மை வருது இல்லை, அதுக்கு கஞ்சா ஒரு அடிப்படை காரணம். கண்டிப்பாண்ணே. திறந்தனே 2 நாட்களுக்கு முன்னாடி மதுரையோட ஹைகோர்ட்டில் நம்முடைய விஷயத்தில் வந்து துணை முதல்வர் உதயநிதி அவர்களுக்கு வந்து ஒரு எதிரான ஒரு தீர்ப்பு ஒன்று வந்திருக்கு. அது வந்து சனாதனத்துக்கு எதிராக அவர் பேசினதில் மால்வியா அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியோட தேசிய தகவல் தொழில்நுட்ப அணிக்கூட ஒரு பிரிவில் அவர் இருக்கிறாரு. அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் இது ஸ்குவாஷ் பண்ண போகும்போது இந்த மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜெனோசைட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? கொஞ்சம் கடுமையான வார்த்தை தான். ஏன் இந்த விவகாரம் பேசப்படுகிறது அப்படின்னா, நான் பல தடவை பதிவு பண்ணிட்டேன். சனாதனம் அப்படின்றதுனா, இப்போ ஏன் சனாதனத்தை பேசுகிற, எப்போவுமே பேசி கொண்டு இருக்கிற திருமாவளவன் மேலே வழக்கு விழலை, ஏன் உதயநிதி மேலே விழுந்தது? இதுதான் வித்தியாசம். அப்போது சனாதனத்துடைய ஒரு கூறாக இருக்கின்ற சாதி கட்டமைப்பு, அந்த வர்ணம், இந்த மாதிரி விஷயங்களை எதிர்த்து திருமாவளவன் பேசுவார். ஆனால் சனாதனம் என்பது 2-3 கூறுகளை கொண்டது. வாழ்வியல் தர்மம், இந்து தர்மம் சொல்லுவாங்க. நீங்கள் தமிழ்நாட்டை கடந்து வெளியே போயிட்டீங்கன்னா சனாதனம்னா வேற, இந்து தர்மம் அவங்களுடைய வாழ்க்கை தர்மம். இங்கே நம்ம ஊரில் இந்துக்களாக இருப்பவர்கள் இந்த அளவுக்கு ரொம்பலாம் தீவிரமாக இருக்க மாட்டாங்க. போவாங்க, சாமி கும்பிடுவாங்க, தர்காவுக்கு போவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, என்னென்னா அப்படி இருக்கும். நம்ம தமிழ்நாடு அந்த ஒரு சிறப்பு பெற்றது. அப்போ நீங்கள்
இந்த மாதிரி தான் எழுதி கொடுத்து பேச வைக்கிறது. அதில் எவன் எழுதி கொடுத்தான்னு தெரில. எல்லாம் திடீர்னு ஐயோ தமிழன், ஐயோ திராவிடன்னு வரும்ல, அந்த மாதிரி. நீங்கள் 25 வயசில் கடவுள் மறுப்புன்னுவோம். கடவுளா அவரா எங்கேயா இருக்காரு காட்டியா கிட்டியான்னுவோம். 35 வயசாகி கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் பார்த்தா பிறகு கொஞ்சம் இறங்கும், அப்படி இப்படி லைட்டாக போகிறது. 40-45 வயசுலாம் சுத்தமாக பக்திமான் ஆகிடுவோம். பிரபாகரன் ஒருத்தர் கடவுள்னு ஒரு படம் எடுத்தார்ல, கடைசியில் என்னானாரு பாருங்க எவ்வளோ பெரிய பக்திமான் ஆகி இறந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். இது என்னன்னா கடவுள் நம்பிக்கை, நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். கடவுள் நம்பிக்கை என்பது விஞ்ஞானபூர்வமாக நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால், கடவுள் மனிதனால் உருவாக்கப்பட்டவர். மனிதன், உலகம், பிரபஞ்சம், தோற்றம், இந்த மாதிரி பல விஷயங்களை அறிவியல் பூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டா அவர்கள் புரிஞ்சுக்குவாங்க. யாருக்கிட்டேயும் போய் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவர்கள் லெவலில் கரெக்டாக இருப்பாங்க. இந்த அறகுறைங்க இருக்குல்ல, கடவுள் இல்லை பேசுறோன்னே தெரியாது. அது வந்து என்னன்னா உணர்ச்சி வயப்பட்டு மாறுறது. அது என்ன பண்ணுன்னா, ஐயோ நான் இப்படி ஆயிட்டேனே அப்படின்ட்டு, நீ முட்டாளு அப்படி இப்படின்னு போய் அடிக்கிறது. அவன் திருப்பிட்டு 4 கேள்வி கேட்டான்னா பதில் சொல்ல தெரியாது. தான் வீட்லேயே மாற்ற முடியாது. தான் வீட்லேயே கல்யாணம் பண்ணும்போது இதெல்லாம் போயிடும். நம்ம சமூகத்திலேயே நம்ம புரோகிதர் வச்சுன்னா, எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு. அப்போ உன் கொள்கை எங்கே போச்சு? கொஞ்ச நாள் குழந்தை பிறந்தோடனே குழந்தைக்கு மொட்டை அடிக்குது கோயிலுக்கு போகணும், குலதெய்வம் கோயிலுக்கு. என்னையா என்னென்னவோ பேசுனேன், குலதெய்வத்து கோயிலுக்கு போயிடும். இல்லை ஒய்ஃபு விரும்பினாங்க அப்படி. இந்த மாதிரி தான் எல்லாரும் வாழ்ந்துன்னுக்குறான். எல்லா கடவுள் நம்பிக்கை, மதம் என்பது மனிதனை நெறிப்படுத்துறதுக்காக உருவானது. அவங்கவுங்க ஏற்றுக்கிட்ட மதத்து வாழ்கிறான். என்ன மதத்தில் இருக்க மூட நம்பிக்கை வேணால் எதிருங்க. பெரியார் சொன்னதில் முக்கியமானது ஒன்று அது. மதம் பெயரால் மூட நம்பிக்கை பண்ணுறீங்க. தலையில் தேங்காய் உடைக்கிறான், மூளையில் ஓங்கி அடிச்சான்னா ரத்தம் கட்டிச்சுன்னா முடிஞ்சதுங்க. தெரியாது. ஒரு 10-15 நாள் பொறுத்து அது வேற ஒரு விலையை காமிக்கும். தலையில் மட்டும் அடிப்படக்கூடாது. எதுக்கு ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுறோம்? இப்போ தேங்காய் வச்சு அடித்து தலையில் உடைக்கிறீங்கன்னா, கடவுளும் எந்த மதமும் அப்படி சொல்லியே. வேண்டுதல்ன்றது வேற. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் தான் மாறுபடுகிறார் தவிர மற்றபடி எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கைன்றது இருக்குது. இதில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இவர் இந்த மாதிரி யாரோ ஒரு உணர்ச்சி வயப்பட்ட தம்பி, இது சனாதனம் என்பது டெங்கு மலேரியா போன்றது, அது ஒளித்தொழிக்கப்பட வேண்டியதுன்னா நம்ம அண்ணனும் அந்த கூட்டம் எந்த கூட்டம், இவங்க தீகா கூட்டம் இல்லை, தாமுயகாசா, முற்போக்கு கலை இலக்கிய இது கலைஞர்கள் சங்கம், அதாவது சிபிஎம் இருக்குல்ல, அவங்களுடைய அந்த கலைஞர்கள் சங்கம். சிபிஎம் முதல்ல அது கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்ன பண்ணார்னா, கடவுள் உண்டு என்பதும் இல்லை என்பதும் சபைக்கு உதவாத வெறும் பேச்சு, கஞ்சிக்கு இல்லை என்பதை காண மறந்து வெகு நாளாச்சு. சிபிஎம் உடைய அடிப்படையே என்னென்னா வர்க்க போராட்டம் தான், பொருளாதார போராட்டம். அதில் நீ இம்ப்ரூவ் ஆனால் நீ தேவைப்பட்டா நீ கோயிலுக்கு போவ, இல்லாட்டி நீ போக மாட்டேன். எங்களுக்கு இது தேவையில்லை ராசா, எனக்கு தேவை வர்க்க போராட்டம். அதில் இம்ப்ரூவ் ஆனால இந்த ஜாதி, இந்த அடிப்படை கட்டுமானங்கள் உடஞ்சிரும். அது நீங்கள் சென்னையிலே பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் உட்காரும் போது, ஏன்பா நீ என்ன ஜாதி நான் கேட்குறோம், பக்கத்தில் உட்காரோன்னா, இல்லை ஹோட்டலுக்காரன் முன்ன இருந்துச்சு பிராமணால், இது வேறு யாருக்கும் அனுமதி இல்லை, அந்த மாதிரி இதெல்லாம். இப்போ இரட்டை கொலை முறை இங்கே இருக்கா? இல்லை. ஏன்னா பொருளாதார ரீதியாக எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க. அது பெண்ணடிமைத்தனம் அந்த மாதிரி விஷயங்கள். நீங்கள் பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, 7 வயசு 8 வயசு 10 வயசு 15 வயசு டிஃப்ரெண்ட்லலாம் கல்யாணம் பண்ணாங்க. உண்டா இல்லையா? ஆமாம். இன்றைக்கி 2 வயசு தான் இருக்குதுங்க சொல்லுதுங்க பொண்ணுங்க. என்னை விட 2 வயசு கூட இருக்கணும், அவள் தான். அதுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்குதுங்க. அப்போது நான் தான் பார்க்கணும், பேசணும். இஸ்லாத்துலேயே வந்துச்சு. இஸ்லாமியர்கள்லேயே நகர்ப்புறங்களில் வாழ்கிற சில இதெல்லாம் 2 பேரும் பேசிக்கிறாங்க, பேசி பழக சொல்கிறாங்க. நிச்சயதார்த்தத்தில் ஒன்றா கேக் வெட்டுறாங்க. முன்னெல்லாம் திருமணம் முடிஞ்சு கைப்பிடிச்சி கொடுக்கும்போது தான் பொண்ணையும் பார்ப்பார் மாப்பிள்ளை. எவ்வளோ பெரிய ப்ராசஸ். இன்றைக்கி நிச்சயத்துலேயே ஒன்றா நிற்கிறாங்க, கேக் வெட்டுறாங்க, என்னென்னவோ பேர் வச்சுன்னுக்கிறாங்க. விதவிதமாக பேர் வச்சு ஒரு திருமணத்துக்கு முன்னாடியே இது இந்த மஞ்சள் பூசுறதுலாம். நம்ம திராவிட மாடல் ஆட்சிக்கு அப்புறம் இந்த பேர் வைக்கிறதா? ஆமாம், அங்கேயே வந்துடுச்சு. வட இந்திய பாணியெல்லாம் இங்கே கொண்டு வந்து மனுஷன் எப்படின்னா அடுத்தவனுக்கு 1000 புத்தி சொல்லுவான். இவன் வீட்டில் நடக்கும் போது அதுக்கு ஒரு விதமாக மாற்றிக்குவான். இந்த இது வந்து மனித குல இயல்பு. அப்போ இந்த மாதிரிலாம் மாறுறதுக்கு அடிப்படை காரணம்னா, அந்த பொண்ணுங்க அப்பா இப்போ வீட்லேயே அடங்கின பொண்ணுன்னா அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ண வைக்கிறாங்கன்னா மாப்பிள்ளை ஃபோட்டோலாம் அதெல்லாம் வந்து நாங்களாம் கல்யாணம் மாப்பிள்ளை ஃபோட்டோ பார்த்தோம் கேட்குற அப்படின்வாங்க. இனி அந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு இருக்குது, அந்த பொண்ணுடைய சம்பளத்தை நம்பியும் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, யார் காமி முதல்ல அவனை வர சொல்ல நான் பேசணும் அப்படின்னு சொன்னால், ஆமாம் சரி என்ன தப்புன்ற அளவுக்கு போயிட்டாங்க. நான் இல்லை, அது பொண்ணுங்களாம் சேர்ந்து கேட்டுச்சிங்க, அதனால ஒரு டான்ஸ் ஆடினாங்க.
சின்ன பசங்க தானே, இப்போ என்ன தப்பு? டேய் இதை நீ 10 வருஷம் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். மாத்தி பேசி நடக்குது இன்னைக்கு. அப்போ இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? பொருளாதார முன்னேற்றம். இதை தப்பு ரைட்டுன்றதை நம்ம யாரும் தீர்மானிக்க முடியாது, காலம் தான் தீர்மானிக்கும். ஜாலியாக இருக்கிறது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஜாலியாக இருக்கிற பேரில் வேறு ஏதாவது பண்ணால் தான் தப்பு. ஆமாம். அப்போ இந்த மாதிரி விவகாரத்தில் எல்லாமே மாறுது. இவர் அந்த மாதிரி இதை எழுதிட்டு பேசிட்டார், சனாதனம் அதுன்னு. சனாதனம் என்பது வாழ்வியல் தர்மம். அந்த நேரம் தான் மத்திய பிரதேச ராஜஸ்தான் எலெக்ஷன் நடந்துச்சு, சூப்பராக கொண்டு போயிட்டாங்க. அவங்க ஈஸியாக முடிச்சிட்டாங்க. நம்ம சனாதனத்தை பற்றி பேசுகிறாங்கடான்னு. அங்கே சனாதனம் இவர் என்ன நினச்சி பேசியிருப்பாரு? ஜாதி மட்டும்தான் சனாதனம் நினச்சி இவர் பேசியிருப்பார் உண்மையிலேயே. ஏன்னா இவருடைய நாலேஜுக்கு சனாதனம்னா ஏற்றத்தாழ்வு ஜாதின்னு, அதில் ஒரு கூறு தான் அதுன்னு தெரில. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை முறையே சனாதனம் தான் வட இந்தியாவில் பார்க்குறாங்க. அதுதான் உண்மையும் கூட. அப்போ என்ன ஆயிடுச்சு? பெரிய அளவில் அசோக் கெலட் வந்து நான் முதலமைச்சர்னு உட்காந்து தைரியமாக உட்காந்து எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. பல பேர் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, நம்ம மம்தா பானர்ஜி, மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் தலைவருங்க, கெஜ்ரிவால் நானும் ராம பக்தன் தான் அப்படி இப்படின்னு. அப்போ யாரா இந்து மதத்துக்கு சொந்தன்ற மாதிரி பிரச்சனையாக மாறி போச்சு. ஏய் நீ மட்டும் இல்லைப்பா, நானும் தான்ப்பா, அவன் வளரிட்டு இருக்கான்ப்பா, நான் அப்படி தான்ப்பா அப்படின்னு. இதுதான் பிரச்சனை. அப்போது எங்கே சென்சிட்டிவான விஷயங்களை எப்படி பேசுவது, விஷயம் அறிந்து பேசுவது, பேசுகிறத எதிராளியும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் பேசுவது. கடவுள் இருக்கிறாரு இல்லைன்றத எதிராளி ஏற்றுக்கிற மாதிரி பேசுனா அவன் கொஞ்சம் யோசிக்கணும். ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு கொஞ்சம் மாற்றம் வரும். நல்லா பக்திமான்கிட்ட போயிட்டு நீ ஒரு முட்டா பீஸு, கடவுளை நம்புற நீ முட்டாள்றான்னா, ஆமாம் இவர் ரொம்ப தெரிஞ்சார் போடா அப்படின்னு போய்கிட்டு இருப்போம். அதனால் மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர், அவரை காப்பாற்றணும் கர்த்தருன்ற மாதிரி. அந்த வழக்கு அவருக்கு பெரிய பிரச்சனையாக தான் இப்போ வரைக்கும் தலைக்கு மேல் தொங்குற கத்தியாக தான் இருக்கிறது. கண்டிப்பான இவர் சனாதனத்தை வந்து டெங்கு மலேரியாவோட கம்பேர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இன்னைக்கு சென்னை மாநகராட்சி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. டெங்கு சனாதனம் வந்து டெங்கு மலை ஒழிக்கணுமா? ஆனால் டெங்குவும் மலேரியா சிக்கன் குனியா மறுபடியும் வருது பாருங்க. இது எப்போ வந்துச்சுன்னா 2016-17 பீரியடில் வந்துச்சு சென்னையில் அதிகமாக. ஆமாண்ணா, இது அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. 2010 காலகட்டங்களே நமக்கு வந்துருது. அப்புறம் 2016 காலகட்டங்கள் அதிகமாக வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டோம். ஒரு நான் அப்போ வந்து அந்த இது நைட்டில் ப்ரெஸ்ஸு பத்திரிகைகள் விநியோகம் இதில் இருந்தேன். கிண்டி எஸ்டேட்டில் நீங்கள் கொஞ்ச நேரம் 10 தூங்குனீங்கன்னா உங்களுக்கு கொசு தூக்கின்னு போயிடும், அப்படி கொசு இருக்கும். அதில் சிக்கன் குனியா வராத ஒரே ஆள் நான் தான். என்னன்னு தெரில, நம்ம பண்ண இதில் எதாவது எதிர்ப்பு சக்தி என்னன்னு தெரில. அங்கே ஒர்க் பண்ண எல்லாருக்கும் சிக்கன் குனியாங்க. அது மூட்டுலாம் ஆளு வீங்கிறது சொல்லுவாங்க, வர்றவங்க சொல்லுவாங்க அந்த வலி இருக்கு தாங்க முடியல. அது போன பிறகும் நாங்கள் அந்த வலியை அனுபவிக்கிறோன்னு சொன்னாங்க. இது ஒன்று. ரெண்டாவது டெங்கு ஆலையே காலி பண்ணோம், பல இறப்புகள் நடந்துட்டு இருக்குது. மூணாவது இந்த கொசுக்கடினால் வர்ற மலேரியா போன்ற காய்ச்சல்கள். மலேரியாவுக்கு நம்ம மருந்துலாம் கண்டுபிடிச்சாலும் தப்பிச்சோம், இல்லாட்டி ஒரு காலத்தில் மலேரியாவும் உயிர்கொல்லி நோய். அப்போ இதை கட்டுப்படுத்துகிற எந்த கவலையும் வரல. நம்ம கொசு உற்பத்திக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது 3 இது: கூவம், பக்கிங்காமு, இந்த கனால். இதெல்லாம் வந்து முன்ன என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லார்வா உற்பத்தி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு மருந்து தெளிப்பாங்க. அது ஆயில் மாதிரி இருக்கும். நீங்கள் பழைய கூவம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் படலம் இருக்கும். அது என்னென்னா அந்த லார்வாவெலாம் அழிச்சிடும். அதிலேயே ஊழல் பண்ண ஆரம்பித்தாங்க ஒவ்வொரு கவர்மெண்ட்லேயும். ஆமாம், ஒவ்வொரு கவர்மெண்ட்லையும் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ அந்த இதே ஊற்றுறது இல்லைன்னு நினைக்கிறேன். இது ஒன்று. ரெண்டாவது, கொசு மருந்து அடிக்கிறதுக்கு இயல்பாகவே கொசு வந்து நீங்கள் மருந்து அடிக்கிறீங்கன்னா காலி ஆகிடும். அடுத்து வர்ற கொசு வந்து அந்த மருந்தை சமாளிக்கிற அளவுக்கு வரும். அப்போ கொசு மருந்து இந்த வீரியம் குறையாமல் பார்த்துக்கணும். இவங்க வாங்கும் போதே இங்கே கலப்படம். அப்படின்னாலும் என்ன ஆகுனா, அந்த அடுத்து வர்ற கொசுக்கள் வந்து அதை ரொம்ப சாதாரணமாக எதிர்கொள்கிற அளவுக்கு ஆகிடும். அதனால தான் புகை அடித்தா நமக்கு வேணால் நோய் வரும், கொசுக்கு ஒன்றா ஒன்றுமே ஆகுது. இவங்க ப்ளீச்சிங் பவுடர்லேயே பண்ணுறாங்களா, மைதா மாற்றி போட்டு மாவு போட்டுக்கிறாங்க. அப்போ யார் கேட்பார் மேப்பார் இல்லாமல் கண்டிக்கிறது இல்லாமல் போகுது. நேற்று ஒருத்தர் போட்டிருக்காரு, வேளச்சேரி இந்த பகுதிகளில் திடீர்னு கொசுக்கள் படம் எடுக்குதுன்னு. என்ன வேளச்சேரி? சென்னை முழுக்க அப்படித்தானே இருக்கு. நீங்கள் ரோட்டில் 2 நிமிஷம் நிற்க முடியாது, நடந்துக்கிட்டு வேணா இருக்கலாம். நின்னீங்கன்னா உங்களால் கை கீழே அடி, இந்த குங்கு படத்தில் வர்ற மாதிரி அடி தான். இங்கே சொரிஞ்சு இங்கே சொரிஞ்சு இங்கே சொரிஞ்சின்னு. இது தொடர்ச்சியாக வந்தால் என்ன ஆகும்? நோயில் தான் போய் முடியும். இதை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிக்கிறாங்க. எவன் ஐடியா கொடுத்தா தெரில. நீ வந்து செல்லூர் ராஜா பேசுறீங்களே, கொசு வலையை தூக்கின்னு போய் அந்த கொசு வலைக்கு தண்ணி போகிறதுக்கு ஒரு இது வச்சுல எடுத்துகிட்டு அதில் வைக்கிறாங்களாம். சரி, மற்ற இடங்களில் ஹோல்ஸ் இருக்குமா? அங்கே நம்ம என்ன பண்ணுவீங்க? கூவத்தை என்ன பண்ண போகிறீங்க? பெருசாக வச்சு அடைப்பாங்களோ கொசு வலையை வச்சு? பெருசாக கூவத்திலே மேலே கட்டிடுவாங்க. மேலே கட்டிடுவாங்க நினைங்க.
எங்கேருந்துடா கண்டுபிடிக்கிறீங்க, எங்கேருந்துடா வர்றீங்கன்ட்டு. கொசு ஒழிக்கிறது மருந்து. இன்னொன்று சொல்கிறேன், இந்த மழைநீர் வடிகால் இருக்குல்ல, ஆமா. இந்த ஷேப்பில் கட்டுறாங்கல்ல, இது பெரும் பைத்தியக்காரத்தனம். ஏன்னா நீங்கள் கான்கிரீட் போட்டிங்கன்னா கான்கிரீட் கரடு மூடாக இருக்குல்ல, சேரு இது அப்படி படிஞ்சிடும். அது போகிறதுக்கு வழி இருக்காது. அப்போ லைட்டாக மழை பெஞ்சது போனால் கொசு உற்பத்தி மையமாக மாறுது. ரவுண்டு பைப்பு டைப்புனா இது தேங்காத அளவுக்கு நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து தண்ணி கிண்ணி அடிச்சிங்கன்னா போயிடும். இதே வந்து எங்கேயாவது பிரச்சனை வருதுன்னா அந்த பைப்பை மட்டும் எடுத்துகிட்டு பைப்பை வச்சிடலாம். வருமானம் வராது. வருமானம் வராதுல்ல. அதனால் இந்த முறையிலே இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. இவனுங்களை மாதிரி புத்திசாலிகளை வச்சு என்ன பண்ணுறது? அதி புத்திசாலிகள். இவர்கள் வந்து அடுத்தவங்களை இது பண்ணுவாங்க. யாருங்க சொன்னாங்க? ஒரே சமூக வலைதளத்தில் பெரிய கிண்டல் ஒரு விஷயமா அது பெரிய அசிங்கமாக போயிடுச்சு. அதில் வேற பாவம் ஒருத்தர் உள்ள திணிச்சு வைக்கிறாரு, திருப்பி திருப்பி வெளியே. வேற எப்படிங்க ஆகும்? இன்னொன்று அது பாதி ஓப்பன் ஆயிடுச்சு, பாதி என்ன செய்ய முடியும்? கண்டிப்பாக. இதை தொடர்ந்து தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்குன்னு இதில் வந்து இன்றைக்கு வந்து முதல்வர் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த பேசிட்டு இருந்தார். அது எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கேட்டிருந்தாங்க, இந்த நீங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லியிருந்தீங்க, இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 125 நாளாக மாற்ற போகிறீங்க, 150 நாளாக மாற்ற போகிறீங்க, அப்போ இந்த நீட்டு ரத்து இதெல்லாம் சொல்லியிருந்தீங்களே என்னாச்சுன்னு கேட்கும்போது, ஆமாம் சொல்லியிருந்தோம், ஐஎன்டிஏ கூட்டணி வரும்னு நினச்சி நாங்கள் சொன்னோம், அது வரல, இப்போ நீங்கள் தானே இருக்கீங்க, நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு. இந்தியா கூட்டணி வந்தால் நாங்கள் செய்வோம்ல சொல்லியிருக்கணும்ல. அது 2021 சொல்லியிருக்கணுமே. ஆமாம். அப்போ சட்டமன்ற தேர்தல் இதுக்கு சம்மந்தம் முடிவாயிருது இல்லை. இன்னொன்று நீட்டுக்கும் அதான் சொன்னார், நாங்கள் வந்தால் அது மாதிரி விலக்கே கிடைக்காதுல்ல. நீங்கள் 2 அவையிலையும் நீங்கள் விலக்குக்கான மசோதா கொண்டு வந்து 2 அவையிலையும் எல்லாரும் ஒத்துக்கணும். அப்புறம் ஜனாதிபதி ஒப்புதல் வாங்கணும். அதற்கு பிறகு யாரும் கோர்ட்டில் போய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீட்டில் விலக்கு கொடுக்குறாங்க, அது தப்புன்னு போனால் கோர்ட்டு ரத்து பண்ணி விட்டுரும். அது என்ன தனியாக ஏதாவது காரணம் சொல்லணும்ல. ஆமாம், காரணம். அப்போ நீங்கள் தான் உலகத்திலேயே கற்றுக் கொடுக்கும் இனம் இனம். ஆமாம் தானே. அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? டெட்டு எப்படி, சிவில் சர்வீஸ் எப்படி, மற்ற போட்டித் தேர்வுகள் எப்படி, ரயில்வே போர்டு மற்ற இதெல்லாம் பண்ணுற ஐசிஎஸ் அது இதுன்னு. ஆனால் இவன் நல்ல வேலை நான் அந்த சிஏ பக்கம் வரவே இல்லை, ஏன் தெரில. அந்த அளவுக்கு எல்லா போட்டியுமே சொல்கிறேன், சிஏ எல்லாமே பொதுவான போட்டித் தேர்வு. ஆமாம். நீட்டுக்கு மட்டும் என்ன? அதனால் இவர்கள் நன்றாக இந்த மக்களை ஏமாத்துனாங்கன்றத அந்நியப்பட்டு போயும் கூட இருக்கிறவன் பாருங்க, அதாங்க பிரச்சனை. கூட இருக்கிறோம், டேய் எனக்கே விபூதி அடிச்சல்லான்னு கேட்கணும்ல. சிபிஎம் சிபிஐ எல்லாம். ஆனால் கேட்குறதில்ல. சிபிஐ சிபிஎம் கொஞ்சம் கூட வெக்கமே படல. அவன் நீட்டை ஏற்றுக்கிட்டு கேரளா வேறு லெவலில் போயின்னு இருக்கான். இங்கே நீட்டை எதிர்த்துக்கிட்டே நம்ம வேறு லெவலில் போயின்னு இருக்கோம். நம்ம ஒன்றும் சோட போகல. முதல் 2-3 வருஷம் இவங்க பேச்சை கேட்டு அந்த குழந்தைங்க தடுமாறுச்சு. அப்புறமா அதுங்க நம்ம தயாராக குழந்தைகளோட சொல்ல முடியாது, பேரண்ட்ஸ் தான் தவறு செஞ்சுட்டு இருந்தாங்க. குழந்தைகள் எப்பவுமே அது பீக்ல தான் இருந்தாங்க. இல்லை பேரண்ட்ஸ் பண்ற பயமுறுத்தல் அது வந்து இவங்களுக்கு இதாகிடும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு வருஷம் போனா கூட பரவாயில்ல, அடுத்த வருஷம் படிச்சிடலாம் அப்படின்ற இது. அடுத்த வருஷம் இல்லை, 60 வயசு கூட ஒருத்தர் 55 வயசுல ஆயிட்டாரு, நீட்டு தேர்வு ஜெயிச்சிட்டாரு. அவர்கிட்ட போய் கவர்மெண்ட் கெஞ்சுது, சார் நீங்கள் விலகுனீங்கன்னா உங்கள் இடத்துல ஒரு பையன் வருவார். இதுதான் நிலைமை. ஒரு பையன் நான் சொன்னேன்ல, ஆயுதப்படையில் போலீஸாக போய் சேர்ந்து ஆயுதப்படை போலீஸாக இருக்கார். ஆனாலும் அவர் லட்சியம் நீட்டு எழுதணும். நீட்டு எழுதி பாஸ் ஆகிட்டோன்னா படிக்க போயிட்டார். இதுதான் நீட்டுடைய இது. இந்த மாதிரி எவ்வளோ சிறப்புகள் அதில் நீட்டில் இருக்க சொல்லலாம். அப்போ இவர்கள் பொய்யான பிரச்சாரம் பண்ணி இந்த இது வந்து உண்மையிலே சொல்கிறேங்க, இவர்களை தான் நம்ம நகர்த்தணும். ஆனால் இவர்கள் வந்து மற்ற விஷயங்கள் நகர்த்தணும்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இவர் இந்த 125 நாள் ஆக்கிறது, இது நம்ம அந்த ஊதியத்தை கூட்டி கொடுக்குறேன்னு சொன்னது எதுவுமே பண்ணலைன்றது தான் பிரச்சனை. இல்லை, அதை பற்றி எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்கும்போது, நாங்கள் நாளைக்கு வந்து அதை பேர் மாத்தினதுக்காக ஒரு தீர்மானம் கொண்டு வர போகிறோம். அதை விடுங்க ஐயா, திட்டம் என்னாச்சு கேட்டால் அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது, என் கையில் ஒன்றும் இல்லை. அவரே ஒத்துக்கிறாருல்ல, நீங்கள் தான் பண்ணணும், அடுத்து வந்து போது நீங்கள் பண்ணுங்க, நாங்கள் வரலன்றாரு. வரே போக சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்களா அந்த ரேஷியோ அப்படி இறங்கினே ஏறின்னு போது பாருங்க, அழகாக போயிட்டு இருக்கு, கண்ணால் தெரியுது. ரெண்டாவது அரசு ஊழியர்களை பற்றி ஒரு வாதத்தை சொல்லியிருக்காரு, அது எப்படி பார்க்குறீங்க? பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோன்ருக்காரு. அவங்க தான் சொல்லணும், நீ எங்களை ஏமாத்துறத வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோன்னு. அதாவது திருத்தப்பட்ட ஊதிய இதுங்க, ஊதிய ஒப்பந்தம், நம்ம ஓய்வூதியம் திருத்தப்பட்டவா. அது வேற ஏதோ நல்ல பேர் வச்சுருந்தாங்கல்ல, இந்த பேர் தான் ஞாபகத்துக்கே தொலை மாட்டேங்குது. அதில் 5% பிடிச்சி 10% நினைக்கிறேன், 10% பிடிச்சி அதை வந்து கொடுக்குறேன். அந்த கணக்கை போட்டு பார்த்தா, ஏப்பா என்கிட்ட பிடிக்கிறதுல நீ 5 பேருக்கு சம்பளம் கொடுக்குற, இதில் இறந்து போயிட்டா பார்த்தீங்களா, அதுதான் அதில் இருக்கிற ட்ரெண்ட் மார்க்கே. இறந்து போயிட்டா மொத்தமும் எனக்கு போ, உனக்கு ஒன்று கிடையாது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளோ ஏமாத்துத்தனம். இதே பீரியடில் நான் எஸ்ஐபியில் போட்டேன்னா அந்த வருமானம் எனக்கு எங்கேயோ போயிடும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு தான். அவனுங்க எங்கடா கேக் விட்டுன ஆளுங்க எங்கடான்னா எல்லாம் எஸ்கேப். அதோட தெரிஞ்சா இவர்கள் தேவைக்கான ஆட்களை கூட்டு வந்து ஃபோட்டோ எடுத்துக்கின்னு பண்ணுறது. லாஸ்ட்டில் அந்த பார்ட்டிங்கெல்லாம் எஸ்கேப்பு.
இப்போ அவர்கள் போராட்டத்தை மறுபடியும் ஆரம்பிக்கிறேன்னொன்னா வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஒன்றும் சும்மா இருக்க வேணாம், இன்னும் ஒரு 40 நாள் தான், நாங்கள் பார்த்துக்குறோம். இன்னும் எவ்வளோ போராட்டம்ண்ணே. ஒரு பேப்பர் எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 19 பேஜ்ல 10 பேஜ் சத்துணவுலர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம். பேப்பரில் மட்டும்தான் இருக்கும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் எதுலையுமே வர மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. கண்டிப்பாக. இதை தவிர்த்து நான் திமுகவோட கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி திமுகவை வந்து பயன்படுத்துகிறது நல்லா தெளிவாக தெரியுது. ஏன்னா தாவேக்காங்கிற ஒரு விஷயத்தை வச்சு பயன்படுத்திட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. நேற்று வந்து கிரீஸ் ஓடங்கர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னது, நாங்கள் கூட்டணியில் இருக்கோமானுங்க, எங்கள் தலைமை தான் சொல்லணும், நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லியிருந்தார். முதல்வர் அவர்களும் ஒரு வார்த்தை மேலே போய், நம்ம கூட்டணி கட்சியில் இருக்க சில தலைவர்களுக்கு நம்ம மேலே கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கலாம், அதையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்கிறாங்க. ஆனால் திமுக கூட்டணி ஜெல்லாக இருக்குது. திமுக கூட்டணியில் எதுவுமே இல்லை, கொள்கை என்று வந்து விட்டால் உடனே கூடிடுவாங்கன்றது. இதுக்கப்புறம் இதுக்கிடையில வந்து சிபிஎம் நம்ம அண்ணன் திருமா இப்போ வரைக்கும் காணும், என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியல. அண்ணன் திருமா இப்போ வரைக்கும் காணும். எப்படி பார்க்குறது அந்த திமுக? திருமாவை நீங்கள் கூடயே வச்சுக்கிட்டு ஜாதி தலைவர்னு சொன்னீங்கன்னா? இல்லை, அண்ணன் வெளியே வராமல் இருக்காருண்ணே, இவ்வளோ நாள் ஆச்சு. அதுதான் கோவத்தில் இருக்கிறாப்புல, நான் ஏன் பேசணும் அப்படின்ட்டு அந்த கோவத்தை காட்டிகிட்டு இருக்காரு. சிபிஎம் சிபி அவங்களாம் போராட்ட காலத்தில் இருக்கிறாங்க, ஜனங்களோட ஜனங்களா. அது ஒன்று. காங்கிரஸுக்கும் இவங்களுக்குமான போட்டி வந்து காங்கிரஸ் தலைமையே கூப்பிட்டு கண்டிச்ச பிறகும் இங்கே வந்து யாரும் இதை பற்றி பேசக்கூடாது சொன்ன பிறகும் சோடங்கர் பேசுகிறார். அவருக்கு என்னன்னே தெரிலங்க. அவர் கூப்பிட்டு வந்து எதாவது சொன்னால் நம்பிடுறாரு, எதையாவது ஒன்று சொல்லிகிட்டு இருக்காரு. இல்லை காங்கிரஸ் தலைமையே இப்படி சொல்லுங்க, அப்போ தான் பயப்படுவாங்க, நம்ம 40 சீட்டு கேட்கலான்னு நினைக்கிறாங்களா நான் தெரிய மாட்டேங்குது. அப்போ இவர்களுக்குள்ள பெரிய முரண்பாடுகள், சண்டைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. வேறு வழி இல்லாமல் இவ்வளோ நாளாக காங்கிரஸ் இருந்தாங்க, வேறு வழி இல்லாமல் இப்போ காங்கிரஸை வச்சிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் திமுக இருக்குது. காங்கிரஸே அமிச்சிட்டான்னா ஆகும், ஒன்றுமே செய்ய முடியாது, முடிஞ்சது கதை. ஏன்னா இவர்களுடைய 26% இதெல்லாம் வச்சுட்டு அதில் வேறு இப்போ நாங்கள் போட்ட ஓட்டுலாம் அதில் இருக்குதுன்றாங்க விஜய் ரசிகர்கள். அது வேறு பெரிய நாங்கள் போட்ட ஓட்டுக்குதுன்றாங்க. தெரியல. சிறுபான்மை மக்கள் காங்கிரஸ் போனால் இங்கே எதுக்கு நாங்கள் இருக்கணும், நீ எப்போ வேணாலும் அங்கே போவேன்ற விருப்பில் இருக்காங்க. காங்கிரஸுக்கு பக்கம் தாவர வாய்ப்பு இருக்குது. அதனால் பல பிரச்சனைகள் பெருசாக ஓடிட்டு இருக்குது. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இதில் நம்ம ராமதாஸ் அவர்களுக்கு சேர்ந்த அண்ணன் அருண் அவர்கள் வந்து நேற்று பேசும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நாங்கள் வந்து பிசிகா தலைவர் அண்ணன் தொல் திருமா வந்து பெறாத பிள்ளை, ராமதாஸ் அவர்களுக்கு பெறாத பிள்ளை அப்படிங்கிற ஒரு மகுடத்தை கொடுத்துருக்காரு. நாங்கள் கூட்டணியில் போனால் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அங்கே போகிறதுக்கான ஏற்பாட்டுக்கு தான் இதெல்லாம் நடந்துட்டு குத்தி வச்சுக்கிறது. அண்ணன் திருமா அவர்கள் இதை வரவேற்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவர் என்ன பண்ண முடியும், மனசுக்குள்ளேயே வச்சுட்டு கம்முன்னு இருக்க. இல்லை, அவர் 2011 நான் வந்துடாதா வாங்கின அந்த கும்பாமொத்த தோல்வி நீங்கள் எடுத்தீங்கன்னா வெளியில் போட்டுருவாங்க. வெளில எங்கே போகிறது, அண்ணன் மட்டும் தான் போக ஏற்கனவே திட்டிட்டு. ஆமாம், அது வேறு இருக்குது. ஆனால் நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கன்றுவாங்க, தேமுதிக மாதிரி ஆக்கி விட்ருவாங்க. அதனால் அந்த பயம் இருக்குது. அவர் வந்து வேறு வழி இல்லாமல் பொறுமையாக இருக்கார். இன்னும் சமாதானம் சொல்லுவாங்க, பாமக அங்கே தானேப்பா இருக்குது, ஐயா மட்டும்தானே வராரு, அவர் வேறு அவங்க வளர்ப்பு தந்தைன்னு சொல்கிறாரு, அப்புறம் என்ன திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்றுவாங்க. பேரை வேணா மாற்றிக்கலாங்கிற மாதிரி சொல்லிடுவேன். அட்ஜஸ்ட் பண்ணி போகலன்னா உங்களை வெளியே அனுப்பிச்சிடுவோன்றுவாங்க. அதனால் வேறு வழி கிடையாது. கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியோட பலம் நல்லா நம்ம பார்த்துட்டே இருக்கோம், பெரிய லெவலில் போயிட்டு இருக்காங்க. நேற்று வந்து நம்ம டிடிவி அவர்கள் சேர்ந்ததுக்கு நம்ம பற்றி பேசியிருக்கோம். இரவு வந்து அன்புமணி அவர்கள் சந்திச்சிருந்தாரு. இப்போ வரைக்கும் புரட்சி பாரதம், ஜான் பாண்டியன் அவர்கள்லாம் சந்திக்க இருக்காங்க. எல்லாருமே கிருஷ்ணசாமி வராரு. ஆமாம், ஜான் பாண்டியன் இவங்க அந்நியார் சொன்னாங்களே, எங்கள்கிட்ட யாரும் பேசல. பியூஷ் கோயல் பேசியிருக்காரு. ஜிகே வாசன் வந்து பார்த்துட்டாரு. பியூஷ் கோயலும் பிரேமலதாவிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஓபிஎஸ்ஸை பிரச்சனை வந்து எடப்பாடி சைடு தான் நினைக்கிறேன். ஓபிஎஸ் ஓகே போல, ஏதோ அவருக்கு எதுனாலும் ஓகே தானே, அவர் என்னென்ன சொல்ல முடியும், நிபந்தனை இல்லாமல் இணைய தயார். இப்போ அவர் மட்டும் தான் இருக்காரு, அது வேற பிரச்சனை. அவர் மட்டுமா, இன்னொருத்தர் இருக்கிறாரு தாவேகால. அது கரெக்டு. நம்பி வெம்பி அவர் என்ன சொன்னாரு, ஏய் ஒன்றா இருக்கணும், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் நான் பேசியிருந்தேன், நீங்கள் எல்லாம் அங்கே போய் சேர்ந்துட்டீங்க, இப்போ நான் தனியாக இருக்கிறேன். அது அந்த புசிக்கிட்ட மாட்டின்னு முழிச்சுன்னு இருக்கிறேன், கூட இன்னொன்று ஒன்றுக்குது, தேவையில்லாமல் என்ன பசுமை ஜெயந்தி சேர்த்து விட்டு லாஸ்ட்டில் இன்னைக்கு நான் தனியாக இருக்கிறேன்டா, நீங்கள் எல்லாம் ஒன்றாயிட்டீங்களான்ற மாதிரி இப்போ அவர் புலம்பினுக்கிறாரு. அவர் இப்போ வேற லிஸ்ட்டு மூவ் பண்ணலாமான்னு யோசிச்சுனுக்கிறாராம். எங்கே அதுதான் அண்ணா உருவாக்கிய ஒரிஜினல் தாய் கழகத்துக்கு அந்த மாதிரி ஏதாவது பேரம் படிஞ்சால் கூட போகிற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னு தெரில, ஏன்னா எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியல. 23ஆம் பிறகு பாருங்கன்னாரு, ஒருவேளை இதுவாக இருக்குமா, இதாக கூட இருக்கலாம். என்டிஏ கூட்டணியோட இந்த பலத்தை எப்படி பார்க்குறதுண்ணே? என்டிஏ கூட்டணி நேற்று டிடிவி வந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு எல்லார் மத்தியிலும் ஒரு உற்சாகம். அதாவது ஒன்றுபட்ட அதிமுகன்ற மாதிரி. சசிகலா அவங்க வந்து இதுக்கு வைத்தியலிங்கத்துக்காக ஒரு அறிக்கை ஒன்று விட்டாங்க. அந்த அறிக்கையில் அவங்க இறுதியில் சொல்கிறது அதிமுக அம்மாவுடைய ஆட்சி வரணும் அப்படின்றது நான் ஒரு வியூகம் வகுத்துள்ளேன், திமுக அந்த ஆட்சி ஆகலணுன்ற அப்படி தான் போகிறாங்க.
அந்த வியூகம் ஒருவேளை வாய்ஸ் கொடுக்கறதா கூட இருக்கலாம். அதனால் அதிமுகன்றது ஒன்றுபட்டு பரவலாகிட்டு வருது. ஒருவேளை ஓபிஎஸ் நாளைக்கு மேடை ஏறிட்டாருன்னா அதிமுக கிட்டத்தட்ட வந்துச்சு. ஒரே இதை மாதிரி தான் தெரியும். 1, 2 பேர் நம்பினவங்க வெளியே போயிட்டாங்க. அந்த குன்னம் ராமச்சந்திரன் எவ்வளோ வருத்தப்படுறாரு பாருங்க. பாருங்க எவ்வளோ பெரிய இதுதான் அதிமுக. அவங்க ஈஸியாக அதுக்கு போய் மெர்ஜ் ஆக மாட்டாங்க. இந்த மாதிரி ஒன்றும் இல்லாதது தலை இதானது தான் அங்கே போகும். இப்போ அவர் போனார், என்ன ஆச்சு மரியாதை நம்ம மனோஜ் பாண்டியன்? 2 நாள் நியூஸ்ண்ணே அவ்வளோதான். அவ்வளோதான். ஜெயஸ்ரீ பிரபாகரன் தாவேகா போனார், என்ன ஆனாரு? பாவம், அவர் ரொம்ப பாவம்ண்ணே. இல்லை அது வேற விஎஸ் பாபு வேற. எங்கேயாவது போய் கரிவாலத்தில் நின்று இருந்தால் யாராவது வருவாங்க போவாங்க வணக்கம் வச்சுட்டு இருக்கலாம். ஆமாம், அங்கே பனையூர் உள்ளே விட மாட்டாங்க. உள்ளே விட மாட்டாங்க. வேணா ஆதவ அர்ஜுன் ஆஃபீஸில் போய் வேணா உட்காந்துட்டு இருக்கலாம். இதில் வேற விஎஸ் பாபு வேற, அவர் வேற போய் சேர்ந்துருக்காரு. அவரை விடுங்க, அவர் இருந்தால் பிரச்சனை, அதிமுகவுலேயும் பிரச்சனை. போயிட்டார், அவ்வளோதான். அவர்லாம் பெரிய அளவுலாம் இதெல்லாம் கிடையாது. ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தார், இருக்கும்போதே திமுகவில் கட்டம் கட்டி வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க. நான் சொல்கிறது இந்த மாதிரி ஆட்கள். ஜெயஸ்ரீ பிரபாகரன்லாம் ஒரு நல்ல பேர் இருந்தது போச்சு. கண்டிப்பாக. தாவேக்காவுக்கு தேர்தலில் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டுருச்சுண்ணே, விசில் சின்னம். விசிலுங்கிறது ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அடிக்கிற விஷயம். இவங்க எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணாத இவங்களுக்கு ஏற்கனவே விசில். ஒருவேளை அந்த விசிலை வச்சு முன்னாடி ஆச்சு இந்த டைட்டனில் ஊதினே ஒருவேளை ரிவர்ஸாக இருக்குமோ, விசில் ஊதி ரிவர்ஸில் வான்னு சொல்லிட்டு. அதனால் விசில் சின்னம் ஒரு நல்ல விசில் ப்ளோயருக்கு அப்படின்ற மாதிரி விசில் சின்னத்தை இது பண்ணுவாங்க. நம்ம நண்பர் கூட சொல்லியிருக்காரு, அவர் விசிலில் ஒரு இதுவாக நடத்திட்டு இருக்காரு. அவர் அருண்ராஜிட்ட கூட விசில் சின்னம் கேளுங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவர் விசில் இதாயிருங்க. அதனால் அப்படி கூட விசில் சின்னம் கேட்டு வந்திருக்குது. ரொம்ப ஈஸி. சும்மாவே இவங்க தாவேக்கான்னு கத்துவானுங்க. அப்போ எல்லாரும் விசில் சின்னத்தை ஊதின்னு வந்தானுங்க வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? அதுலேயும் தாவேக்காமாங்க ஊத வேணான்னு சொல்லுங்க, ஜனங்க கடுப்பாயிட போகிறாங்க. என்னென்னா பொது சின்னம் கொடுக்குறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படின்னா எங்கேயோ எனக்கு இடிக்குது, எங்கேயோ எதுக்கோ ஒரு சிக்னல் கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியுது. என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போ வரைக்கும் இன்றைக்கி கூட நான் கேட்டேங்க, அவங்க தான் சொன்னாங்க, பிரேமலாதாட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஓபிஎஸ் கொஞ்சம் சிக்கலில் இருக்குது, சொல்ல முடியாது, நாளைக்கு ஏறினாலும் ஏறிடுவார். தாவேக்கா என்னங்கன்னு கேட்டேன், அவங்க விளங்க மாட்டாங்க, இருந்தாலும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னாங்க. அப்போ ஏதோ ஒன்று எங்கேயோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அந்த விசில் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அது உண்டு அவங்களுக்கு, அது கேட்க. அது எங்கே போய் நிற்கும்னு தெரியாது அந்த வரிசையிலலாம். கண்டிப்பாக. இது நேற்று வந்து ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க, தேர்தல் பிரச்சார குழுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த குழுவில் வந்து மூலமாக 26ஆம் தேதி மூலமாக சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கிறாங்க. அப்போது வந்து செய்தியாளர் ஒரு கேள்வி கேட்டாங்க, விஜய் அவர்களோட சுற்றுப்பயணத்தை பற்றி. கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது 2010 அம்மா அவர்கள் வந்து மொத்தம் 3 இடத்துல தான் பேசினாப்புல, ஆனால் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டாப்புலான்னு. இவங்க அதே மாதிரி 3 இடத்துல பேசி முச்சந்தியில் விட்டுற மாட்டாங்களே விஜய? எப்படி சொல்கிறது, 3 இடம் தான் பேசி புரியல. 3 இடம் தான் பேசினாங்க 2010. கோவை, மதுரை, திருச்சியில் பேசினாங்க. 2011 ஆட்சியை பிடிச்சிட்டோம், எதை எப்படி பண்ணணும்னு தெரியும், கண்டிப்பாக மக்கள் மத்தியில் கொண்டு சென்றடைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி விஜய் 3 இடத்துல பேச வச்சு முச்சந்தியில் நிப்பாட்டிட மாட்டாங்களே? ஒரு இடம் போனதுக்கு சிக்கலாகிடுச்சு. ஒன்று சொல்லியிருக்காங்க, தேர்தல் அறிக்கை எல்லாருமே 5 வருஷம் தான் கொடுப்பாங்க, 25 வருஷம் தானே தேர்தல் அறிக்கை கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து என்ன ஆதரவு இல்லைனது? அவர் வாய் திறந்தாலே ஏதாவது ஒன்று பேசிடுறாப்புல. பைக்கு காருனாங்கல்ல, அதை சமாளிக்கணும்ல, அது பதிலாக 25 வருஷம் அறிக்கை அப்படின்ற மாதிரி 25 வருஷமாக கொடுக்கலான்னு. ரைட்டு, இதுதான் பிரச்சனை. அதனால் இன்னும் எதையுமே ஸ்டார்ட் பண்ணல பாருங்கள். இன்னும் வேட்பாளர் தேர்வு அவங்க வந்து எப்படி ஆகிட்டாங்கன்னா, கீழே இருக்கிறவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்டிஏக்குள்ளே போனால் நல்லது, ஓரளவு தேர்த்திக்கலாம், இல்லையா யார்ப்பா வர்றீங்க அந்த ஆஃபர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இப்போது தாவேக்காக ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டாங்க, அப்படி தனியாக நின்னா அது ஒரு பிரச்சனை இருக்குது. கண்டிப்பான. இதுக்கிடையில் வந்து இன்றைக்கு கூட ஒரு மீட்டிங் போட்டு கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்திலையுமே வந்து என்ன பேசியிருக்காங்கன்னா, 25ஆம் தேதி வந்து விஜய் அவர்கள் தலைமையில் வந்து ஒரு கூட்டம் நடத்த போகிறாங்க. மாவட்ட செயலர்கள் மற்றும் எல்லாரும் சேர்ந்து கூட்டம் நடத்துகிறாங்க. அந்த கூட்டத்தில் வந்து வேட்பாளர்களை பற்றிய விஷயம், தேர்தல் பிரச்சாரங்களை பற்றிய விஷயங்களை பற்றி பேச இருக்கிறாங்க. அப்போது அண்ணன் செங்கோட்டையன் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நாங்கள் வந்து தனியாக தான் வருவோம், ஆனால் விஜய்க்கான கூட்டணியோடு வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. இது என்னென்ன மீனிங்கு? நான் ஏன் சொல்கிறேன் என்றால் இதுக்காக தான் சொல்கிறேன்னு சொல்லி அந்த வார்த்தையை வேற சொல்கிறாரு. நாளைக்கு தனியாக வந்துட்டா பார்த்துங்க, நான் சொன்னேன் தனியாக வருவோன்ட்டான்னு. கூட்டணியாக வருது வச்சிங்கன்னா நான் அப்போ சொன்னேன் விஜய்க்கான கூட்டணியோட வருவோம். அதுக்குன்னு அவங்க ஆள்கிட்ட பேசுகிற மாதிரி நம்மள்ட்ட பேசுகிறேன், இப்போ பொதுமையில பேசுகிறேன். இவரே இப்போ அங்கே இருக்கிறதுல பிரச்சனைன்னு சொன்னல, இவருக்கே அங்கே மரியாதை இல்லை, பல விஷயங்களை யோசிச்சுட்டு. அதை வேற பாருங்க, நேற்று புசியானந்த் பேசும்போது சம்மந்தமே இல்லாமல் எந்த பத்திரிகையிலுமே நம்ம பார்க்கல அண்ணன் செங்கோட்டையனுக்கும் புசியானந்துக்கும் சண்டைன்னு. அவரே சொல்கிறாரு, எங்கள் 2 சண்டை இருக்குன்னு சொல்லி. அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு. இவங்க வேலையே இதுதான். நீங்கள் தாவேகா தலைவர்கள் சிலர்கிட்ட பேசும்போது,
நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கோம். இது நாங்கள் நினைக்கவே இல்லை உங்களை. நீங்கள் அவங்க வந்து அப்படி அண்ணன் இப்போ கூட அப்படி தான் இப்படி தான்னுவாங்க. ஆனால் புஷியானந்தை மீறி நீங்கள் கட்சிக்குள்ளே எதுவுமே செய்ய முடியாது. கடைசியாக செங்கோட்டையனும் விஜயும் எப்போ சந்திச்சாங்கன்னு கேளுங்க. குறைந்தது 1 மாதம் இருக்கும். இல்லாட்டி பொது மேடையில் எங்கேயாவது சந்திச்சிருப்பாங்க. அந்த ஈரோடு அவ்வளோதானே, அது முடிஞ்சு அதுக்கு ஒரு பிறகு மாசம் சந்திச்சே இருக்க மாட்டாங்க. இதுதான் விஜய்க்கும் நிலைமை. இப்படி இருந்தால் கட்சி எப்படி வளரும்? இல்லை, அவரும் பன்னீர் ஆஃபீஸ்க்கு வரவே இல்லையா? வந்தால் தான் நியூஸ் ஆக்கிடுவாங்களே இவங்க. ஆமாம். அதனால் இல்லை, அவர் சொல்லிட்டாங்க, நான் சொன்னேன்ல, ஃபோன் பண்ணால் வாங்க, இல்லை வர வேண்டாம். வேற வேண்டாம். இவர் அதை மீறி எங்கேயோ போய் ட்ரை பண்ணிக்கிறாரு. ட்ரை பண்ணுன்னா அவருக்கு ஃபோனு, அண்ணன் ட்ரை பண்ணுறீங்களா? ஆமாம். நாங்கள் தான் சொன்னோம்ல வராதீங்க, உங்களை நாங்கள் ஜிபிஎஸ் எல்லாம் வச்சுக்கிறோம், அதனால் வேணாம். அப்போ இவர் என்ன பண்ண முடியும்? அதனால் தாவேகா வந்து பெரிய அந்த உள்ளுக்குள்ளேயே ஒரு இணக்கமான, இப்போ நேற்று சேர்றாரு, இருக்கிறதுலே அடிச்சிக்கின்னு இருக்காங்க. சேர்ந்தோடனே இவர் வரவேற்று ஒரு ட்வீட்டு, வரவேற்புக்கு நன்றி தெரிவித்து அவர் ஒரு ட்வீட்டு. ஒருவேளை நாளைக்கு 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? அதான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருண்ணே, எங்கே இருந்தாலும் வாழ்க அடிச்சுட்டு. இல்லை, டிடிவி எடப்பாடி சொல்கிறேன், அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி இதாகிடும்ல. இதுதான் நிலைமை. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இங்கே அது கிடையாதுன்ற. இல்லை, அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அரசியல் அது வேற விதமான மாற்றத்தை உருவாக்கும். அதிமுக அமமுகங்கிற கான்செப்ட் இல்லாமல் ஒன்றுபட்ட அதிமுகன்னு பார்க்கும்போது 2017க்கு பிறகு இன்னைக்கு தான் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்றாங்க. அப்போ அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கும். 2021ல் அவர் இல்லாதனால ஒரு 20 தொகுதி இழந்தாங்க. 31 தொகுதியில் நல்லா வாக்கு வாங்கியிருந்தாங்க. அப்போ இப்போ வந்து அந்த அளவுக்கு இல்லைனாலும் உளவியல் ரீதியாக இவங்க சேர்றதுன்றது ஒரு இல்லை, நேற்று நீங்கள் சொன்ன மாதிரி தானே. இப்போ டிடிவி அவர்களுமே எய்த்து பேசக்கூடிய இதுக்கு வந்துருவார் இல்லையா, அந்த கொஸ்டின் வந்துடும். ஆட்சியை பற்றி அவ்வளோத்த பேசுகிறதா இருந்தால் செய்தியாளர்கள் சந்திக்க மாட்டாங்க, அது உண்மை. இனிமேல் அவர் பக்கம் யார் போகிறான்னு தெரியல. ஆனால் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் கண்டெம்ட் இருக்கும்ல. ஆமாம், நீங்கள் திமுக கடுமையாக கண்டிப்பாங்க, மற்றவர்களை கண்டிப்பாங்க. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லுவார், அதிமுக ஆட்சி அமையணும்னு சொல்லுவார், மற்ற விஷயங்களை பேசுறதுக்கு ஒரு பெரிய ஒரு பேச்சாளர் இருக்கார். ஆமாம், அப்படி தானே வரும். அது வரும்ல. இப்போ அண்ணாமலை இருக்கார், டிடிவி இருக்காங்க, மற்ற எல்லாரும் இருக்கும் பொழுது அது இன்னும் பலம், கூடுதல் பலம். இதுதான் உங்களுக்கு. இப்போ ஓபிஎஸ் வந்துட்டா என்ன பண்ணுவார்? அவரும் பேசிதான் ஆகணும். பிரேமலதா வந்தால் சொல்ல முடியாது. அதனால் இந்த அதில் வந்து அதனால தான் ரொம்ப மௌனமாயிட்டாங்க பாருங்க. என்ன பெருசா ஏறி அடிக்கல. இல்லைண்ணே, நேற்று இது மாதிரி கூட்டணி அமைஞ்சிருந்தா செல்வ பிறந்த மட்டும் அவர் மட்டும் தான் சொல்லியிருக்காரு பொருந்தா கூட்டணி. அப்போ நீங்கள் யாருப்பா? ரொம்ப பொருந்துற கூட்டணி. முதல்ல மாணிக் தாகூரையும் ஜோதிமணியும் பிரவீன் சக்கரவர்த்தியும் அடக்க முடியல. இவரு போய் அவங்கள பொருந்தா கூட்டணின்றார். இல்ல, அண்ணன் வைகோக்கு யார் அதிகமான வெறுப்பு தன்மை இருக்குன்னா காங்கிரஸ் மேலதான், திமுக மேலதான். நீங்க பொருந்துற கூட்டணி. இது எப்படி ஒரு கணக்கில் எடுத்துக்க முடியும்? திருமாவளவன்னா இவங்களோட நான் சந்தோஷமாவா இருக்காரு? இல்ல மார்க்சிஸ்டுகள் இவங்களோட சந்தோஷமாவா இருக்காங்க? இவங்க பண்ணதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா? வேற வழி இல்லைன்னு இருக்கிறோம் அப்படின்றதான் இருக்கிறாங்க. அப்படிதான் இந்த கூட்டணி இந்த தடவை போகுது. மீண்டும் அதே 6 தொகுதினா நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக வெடிக்க போகுது பாருங்கள். கண்டிப்பாண்ணே. இறுதியான அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் இன்றைக்கி ஒரு வார்த்தை பேசியிருக்காரு. அது வந்து ரொம்ப பேசப்படும் பொருளாக தாவேகா மத்தியில் இருக்கும். நம்மளும் அதை பேசி விட்டுருவோம் பார்க்குறேன்னு. என்டிஆர் இறந்து விட்டார் என்று யார் சொன்னார்? இருக்கார் எங்கள் அண்ணன் என்டிஆர், விஜய் அவர்கள் உருவத்தில். என்டிஆர் கடைசி காலத்தில் என்ன எனக்கு தெரியுமா? எல்லாரும் கடைசியில் அதே நோக்கி தான் போகிறாங்க. கடைசி காலத்தில் தான் கட்சியை இழந்து மருமகன்டே வெளியேற்றப்பட்டு மருமகன் கையில் ஆட்சியை கொடுத்துட்டு கொண்டு போனார். என்டிஆர் அந்த மக்களால் தெய்வம்னு கொண்டாடப்பட்டார். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கங்க, என்டிஆர் தனியாக வரவில்லை. மருமகன் காங்கிரஸில் அமைச்சராக இருக்கார், சந்திரபாபு நாயுடு. உபேந்திரான்னு ஒரு பெரிய தலைவர், பாஸ்கர் ராவ் ஒரு தலைவர், ஒரு 7-8 தலைவர்கள், பெரிய பெரிய தலைவர்கள் காங்கிரஸில் இருந்தவங்க எல்லாம் வந்த பிறகு அவரோட சேர்ந்து என்டி ராமாவோட புகழும் சேரும் பொழுது மருமகனுடைய முழு பயங்கரமான ஆள் சந்திரபாபு நாயுடு சாதாரண அந்த இதில் தான் உங்களுக்கு தெலுங்கு தேசம் ஆட்சியை பிடிக்க முடியும். தெலுங்கு தேசம் தானே, தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடு ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி தெலுங்கு வேற ஏதோ ஒரு பேர் வச்சப்போ எம்ஜிஆர் தான் அந்த பேரை சொல்லியிருக்காரு, இப்படி வைங்க அப்படின்னு. அதனால் தெலுங்கு தேசம்ன்றது அதுக்கு முன்னாடி வேறு ஏதோ ஒரு தெலுங்கு பரிஷத்தா தெலுங்கு பிரதேசம் ஏதோ ஒன்று வச்சுருக்காரு, இப்படி வைங்கன்னு சொல்லி இது பண்ண. அந்த மாதிரி எம்ஜிஆருடைய ஒரு இது தாக்கமாக அவர்கிட்ட இருந்திருக்குது. ப்ளஸ் இவருக்கு பொலிட்டிக்கலாக அவருக்கு என்டி ராமாராவ் பெரிய பேச்சாளர், நல்லா பேசக்கூடியவர். அவரை மாதிரி வேகமாக ஒரு வகையான தெலுங்கு இருக்குதான், அவரை மாதிரி யாரும் பேச முடியாதான். எப்படிங்க சிவாஜி கணேசன் அந்த மாதிரி. அப்போ இன்னொன்று பொலிட்டிக்கலாக அவர் தயாரானவர். நீ யார்?
எல்லாத்துக்கும் இப்போ என்ன எம்ஜிஆர் விட்டு என்டிஆர்ட்ட போயிட்டாங்க. அதுதான் தெரியலண்ணே. என்ன விஷயம் தெரியல. ம். திடீர்னு தெலுங்குல ஒருவேளை இவர் திமுக மதிமுகன்னு டிராவல் பண்ணதுனால இவருக்கு எம்ஜிஆர் பிடிக்கல போல. இல்ல சில ஊடகங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்களாண்ணே. அஸ்ஸாம் கன பரிசத்தை சொல்ல வேண்டியதானே. அது சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அஸ்ஸாம் கன பரிசு இப்படிதான் வந்துச்சுன்னு. அப்புறம் அது என்ன கதியாச்சுன்னு கேட்கணும். இந்த மாதிரி இவர் சொல்ற உதாரணம் தாவேக்காவினருக்கே தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி ஆயிடும். ஆமா. கண்டிப்பா. மிக்க நன்றி உங்க நேரத்துக்கு.